ஸ்வீட் வாங்கி பட்டாசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ காய்ஸ், எல்லாமே இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. எஸ், பார்த்தீங்கன்னா ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் சிவகாசியில் இருக்காங்க. ஸோ பட் அவங்க கூட சேர்ந்து நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம தீபாவளியில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் கொடுத்தோம். ஸோ தட் இந்த வருஷமும் நம்மளுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நான் இந்த வீடியோ இங்கே போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ தட் இந்த வருஷமும் அவங்க வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸாக வந்து அதே 100 பேருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர் பாஸ் கொலாபரேட்டிங் வித் ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் இந்த வருஷமும் நம்ம 100 கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். போன வருஷம் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வருஷம் ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் வளர இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதும் வந்து கண்டிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ். அவங்களோட ஷாப்பிங் வீடியோ நான் இங்கே போடுறேன். அண்ட் அதே மாதிரி அவங்களோட கிராக்கர்ஸ் பர்ஸ்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போய் வெடிச்சோம். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கூட பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட கான்டென்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே கொடுக்குறேன். நம்ம டியூபர் பாஸ் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிவகாசியிலேருந்து வெடி அனுப்புவாங்க, இந்தியா ஃபுல்லாக இங்கே இருந்தாலும். ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் we are going to give. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சிவகாசியிலேருந்து அவங்களை கூப்பிட்டுருக்கோம். பிகாஸ் அவங்களது பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தான். நம்மளால் முடிஞ்சது அவங்களையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். நீங்களும் வந்துருங்க, போன வருஷம் மாதிரி நம்ம சேர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அலையசாமிண்ணே போன வருஷம் கொடுத்தது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. போன வருஷம் கொடுத்த வெடி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாங்களா ஏரியாவில்? எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக எல்லா வெடிகளையும் வெடிச்சாப்புல நல்லா சந்தோஷமாக பண்ணாப்புல. அதை விட இந்த வருஷம் வெடி கொடுத்தவர் வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காருன்னா அது பெரிய தெய்வ செயல். நல்ல முறையில் போன வட்டம் கொடுத்துட்டு போனாப்புல அவர் இந்த வட்டம் கொடுக்குறாருண்டா அது ஒரு பெரிய தெய்வ செயல் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எப்பவும் அவர் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், இன்னும் வளருவார் என்று நம்பி விடையப்படுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னு கேட்டாங்கல்ல, வெடி கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? வெடி கொடுத்தவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லவும் சாமியை வேண்டிக்க, கற்பனை சாமியை வேண்டாம், சோன கற்பனை சாமியை வேண்டாங்க பிள்ளைங்க எல்லாரும். அவங்க ஏரியாவில் நம்ம வெடி கொடுத்த ஏரியாவில் நாங்கள் இருக்கட்டும். என்னங்க இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் மொத்தம் 75 வீடு இருக்குது. 75 வீடு தானே இருக்குது உங்கள் ஏரியாவில்? 76 எல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் ஏரியாவில்? எல்லாம் கடற்கரை தொழில், நகராட்சியில் இந்த வேலை பார்க்குறோம், ரோடு கூட்டுற வேலை அந்த மாதிரி பார்க்குறவங்க, துப்புரவு பணியாளர்கள். துப்புரவு பணியாளர்கள் இங்கே பார்த்தீங்க மொத்தம் 75 டோக்கன் இருக்குது. ஒரு டோக்கன்லேயும் 1, 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். 75 வீடு இருக்குது. 75 வீடுக்கும் ஆல்ரெடி அண்ணன் போய் லிஸ்ட்லாம் எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துடுவாங்க. மொத்தமாக எல்லாம் வெடி பாக்ஸையும் எடுத்துகிட்டு வரோம். அண்ட் இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது உங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்கள்? எனக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சஸ்பென்ஸ் என்னப்பா தமிழில்? இன்னொரு ஆச்சரியமான ஒன்று சேர்த்து இந்த வருஷம் வெடி பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொன்று தர போகிறோம். இந்த வருஷம் போன வருஷம் கொடுத்த வெடியை எல்லாம் நல்ல வெடி. அதே மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய வெடியாக சின்னையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வட்டம் அதோட சேர்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொடுக்குறாங்க. இங்கே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்வீட் பாக்ஸ் முன்னாடி சொன்னேன், அது ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறாரு, நல்லா இருக்கணும் அவர். எல்லா பிள்ளைங்க மனசு போகிற அவளும் குளிரணும். தேங்க்யூ. முடிஞ்சு போச்சு. ஸ்வீட் பாக்ஸும் இதுவும் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். எல்லாரையும் அசம்பிள் பண்ணுங்க, மாஸ் பண்ணுறோம். சரியா? ஹே கைஸ், எல்லாமே இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினோமோங்கிறது ஒரு ஆனஸ்டான ஒரு ட்ரேடிங் ஆப். அந்த ஆப்பை நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்மே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 100% போனஸ் கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மறக்காமல் இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்று டெமோ அக்கௌண்ட், ஒன்று ரியல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ட்ரேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ரிஸ்கி ஜாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட்னா என்னது, ட்ரேட் இப்படி பண்ணணும், ட்ரேடை வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும், அனலைஸ் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு ட்ரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 70 ரூபீஸ், 350 ரூபீஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 350 ரூபீஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். 350 ரூபீஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க மேலே போகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 350 ருபீஸ் நம்ம வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த காசை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக முடியும். ஸோ பேடிஎம் மூலியமாக ஈஸியாகவே நீங்கள் வந்து வின் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் ஆல்வேஸ் ஒன்றும் தெரிஞ்சுக்க, ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் ஸோ ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பினமிஸ்ட் இருக்காங்க. நான் ஒரு பினமிஸ்ட். நீங்கள் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடி வந்துருச்சு. 1 2 3 3 வெடி அப்போ வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சிவகாசியிலேருந்து. ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகாசியிலேருந்து தான் நமக்கு வந்து லாரி சர்வீஸில் தான் வந்துச்சு. பட் நீட்லி பேக் எல்லாமே. அண்ட் டைம் ஆயிடுச்சு, அவங்க வரப்போகிறாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த சொல்லியிருந்தோம், அந்த ஒண்டி வீர நகரில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், நாங்கள் ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்துடுவோம், எல்லாம் அசம்பிள் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம போன வருஷம் என்ன கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தோம், இந்த வருஷம் என்ன கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா போன வருஷம் நம்ம வேறு சின்னது கொடுத்தோம், பட் இந்த வருஷம் அதோட அடுத்த ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஹஸ் கம். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜேசிஎஸ் கிராக்கர்ஸோட ஓனர் அதிபதி சீனிவாசன் வந்திருக்காரு. எல்லா வருஷமும் அண்ணனோட கடையை நம்ம போய் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் ஷாப் டூர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி வீடியோ வெடிச்சும் போட்டிருக்கோம். இப்படி எனக்கு இந்த வருஷம் சேல்ஸ் நம்ம தீபாவளி கால் பண்ணுறாங்களா? நல்லா நிறைய பேர் கூப்பிடுறாங்க, நல்ல பேர் என்கொயரி பண்ணுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அண்ணனும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நம்ம வந்து இந்த வருஷமும் நம்ம வந்து ஒரு 100 கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வருஷம் நாங்கள் கொடுக்க போகிறோம். ரைட், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. இதில் இது கிஃப்ட் பாக்ஸ் வித்தியாசம் இருக்குது, கொடுக்குற முறை வித்தியாசமாக இருக்குல்ல? வெட்டிடுவோமா? கண்டிப்பாக. வாவ், செம்ம நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பாக்ஸ் கொடுத்தோம்? டோரா கொடுத்தோம். 21 ஐட்டம் கொடுத்தோம். இந்த டைம் 27 ஐட்டம் கொடுத்தோம். அடுத்த மாடல். போன வருஷம் வந்து 21 ஐட்டம் வச்ச டோரா இதோட இவ்வளோ சைஸ் இருக்கும். பட் இது வந்து அதோட பெரிய பாக்ஸ். இதில் 27 ஐட்டம் இருக்கும். பட் நம்ம ஒன்று மட்டும் உங்களை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 75 மொத்தம் 100 வந்துருக்குல்ல? 100 பாக்ஸ். இன்னைக்கு நம்ம 75 பேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நம்ம அப்புறமாட்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. இதோட வேற டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல? லக்ஸுரி பேக் வச்சிருக்கீங்களா? லக்ஸுரி பேக். நம்ம எவ்வளோ ப்ரொமோட் ஆகிறோமோ அவ்வளோ நம்ம பண்ணுறதையும் இங்கிலீஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா போன வருஷம் பண்ணுறோம். இன்னும் இருக்கோ இல்லையா, வருஷம் 100 கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஜேசிஎஸ் கிராக்கர்ஸும் டியூபர் வாசம் சேர்ந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க இதில். ஓகே. 27 ஐட்டம் இருக்குது இதில். ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு கரெக்டான சைஸில் இது கரெக்டாக காம்பேக்டாக இருக்கும். வா, ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலிக்கு தரமாக வெடிக்க வேண்டியது தானே. என்னென்ன இருக்குது? பாம்பு, லக்ஷ்மி எல்லாமே சின்ன பிள்ளைங்க காலையில் போடுறது, நைட் போடுறதுன்னு எல்லாமே இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது ஒரு 27 ஐட்டம் வந்து இருக்குது ஒரு பாக்ஸ்லேயும். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். பாம்புலாம் வச்சுருக்கு. இதுதான் நம்ம வச்சா பறக்கிறது. அது நம்ம கார்ட்டூன் சொல்லுவோம்ல, அது கார்ட்டூன் மாடல். ஓகே. புல்லட்லாம் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், புல்லட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேக்கெட் இருக்கும். ஓ, எல்லாமே ஒரு டைமிங்காக வச்சுருக்கீங்க. எல்லாமே கொஞ்சமாக மினி டைமிங் பாம்பு, 555 பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது டைம் பாம்பு இருக்கும். ஓகே. ஆனால் எல்லாமே சுப்ரீம் பிராண்டோட? எல்லாமே சுப்ரீம் தான். A to Z சுப்ரீம். நாங்கள் சொல்லி இந்த ஸ்வீட் வந்து இதுதான். இதுவும் அவர் சிவகாசிலேருந்து நம்பர் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம், சிவகாசிலேருந்து செய்கிற இடத்துலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டீங்க. சிவகாசிலேருந்து செய்கிற இடத்துலேருந்து நெய்யை வேறு வச்சு செய்ய சொல்லி நெய்யை நிறையா வச்சு எல்லாத்தையும் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குறப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தம்பி சொன்னார், வாங்க எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒண்டிவீரன் நகர் இருக்குது, அந்த ஒண்டிவீரன் நகரில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தம்பி சொன்னார். உடனே பெரிய மனசு பண்ணி சீனிவாசன் சார் ஜேசிஎஸ் கிராக்கர் 10 வருஷத்துக்குள்ள ஒரு 10 இன்ஜினியர் உருவாக்கலாமா? படிச்சுவீங்களா சார்? ரைட், ரொம்ப சந்தோஷம். தீபாவளியை எப்படி கொண்டாடணும்? மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நம்ம அதாவது இருக்கிறவங்க காட்டும் இல்லாதவங்களுக்கு தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து குடிசையில் இருக்கோமோ கோபுரம் இருக்கோமோ அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறத வச்சு நல்லதாக வச்சிடணும். பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்னு என்னாச்சு, இருக்கிறதும் போயிடும். சரிதான் நான் சொல்கிறது? உள்ளதை கொண்டு நல்லது செய்ய வேண்டும். உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும். அது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குமா? கண்டிப்பாக. ரைட். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி.
தம்பி வாப்பா வாங்கிக்க வாங்கிக்க ஆ டோக்கன் வாங்க ஜெகதீஷ் என்ன படிக்கிற? 6th. 10th. ஹாப்பி தீபாவளி எனக்கு கீழே போட்டுருவாங்க கீழே போட்டுறாரு அண்ணனை பாரு பாவம் வாங்க சீட் வாங்கிக்க வா 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 சீட் வாங்கிக்க கேட்க சொல்லு போனஸ் நான் பார்த்தேன் கரெக்டாக கேட்கல என்ன படிக்கிறாரு? எல்லாம் வைக்க ஒரு ஆளு எல்லாம் யூடியூப்ல வருவீங்க மறக்காம பாருங்க ஆமா யூடியூப்ல வருவீங்க நீங்க எல்லாருமே அப்படி போய் வாங்கி ஸ்வீட் வாங்கி படிக்கிறீங்க 9th வெரி குட் அப்புறம் என்ன 3 வருஷத்துல 12th முடிச்சீங்கன்னா நீ காலேஜ் போகலாம் சார் அட்மிஷன் வாங்கி தருவாங்க சரியா படிச்சிடலாமா வெரி குட் ஆ போன வருடம் நமக்கு இந்த ஸ்வீட் பாயிண்ட்டு வெடி இதெல்லாம் நமக்கு சார் அன்னதானம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளுடைய அருள்மிகு ஐயா வாலேஸ்வரி அவர்கள் ஐயாவை வந்து இந்த வருஷம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஓகே சந்தோஷம் தானே ஹாப்பி தானே சந்தோஷம். அடுத்த வருஷம் பார்ப்போம் சரியா கண்டிப்பா சரி நன்றிண்ணே அது சாமிண்ணே நல்லா பேசுறீங்களே காலையில் சொல்லுங்க சொல்லுங்க பட்டாசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரத் ஐயாவுக்கும் சிவகாசியிலேருந்து வந்திருக்க சாருக்கும். போன வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வந்து அவ்வளோ முயற்சி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து எங்கள் எல்லாருக்குமே அவர் நினச்சி வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. எங்கள் தெரு சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு சார் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் மேற்கொண்டு ஒரு படிக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து எல்லா வெடியும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ். போன வருஷம் இதே மாதிரி தான் பண்ணி முடித்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 75 பேருக்கு நம்ம இன்னைக்கு மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். செம்ம ஹாப்பி ஃபேஸஸ் எல்லாருக்குமே. அண்ட் தேங்க்ஸ் டு ஜேசிஎஸோட ஷாப்பிங் வீடியோ இங்கே, ஜேசிஎஸோட வெடிச்ச வீடியோ இங்கே. ஸோ தட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.